ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 121 டிஃபீட் அண்ட் டிக்னிட்டி. ஜெயபூஃப், தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஒரு எடுத்து வைக்காத அப்படின்னு பிட்டு அந்த இடத்துல பயந்துக்கிட்டே இருக்கிற. என்னென்னு பின்னாடி பார்த்தா நம்ம கானுக்கு பின்னாடி ஜெயபூஃப் அப்படின்னு நைஸாக வந்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம கானை கொள்றதுக்காக. எதுக்காக இப்படி சொன்னேன்? அதாவது நான் அவனை டேரெக்டாக இப்படி அட்டாக் பண்ணலான்னு இருந்தேன். பட் நீ எதுக்காக நான் இங்கே வரதா அவன்கிட்ட சொன்னேன்? நீ மட்டும் சொல்லாமல் இருந்தா நான் அவனை டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு இந்த இடத்துல ஜெயபூஃப் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ வரதை அவன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டான். பட் நீ அவனை அட்டாக் பண்ணினா அவன் டேரெக்டாக குமுகி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இங்கே உட்காந்துருக்கிறான். அதனால் தயவு செஞ்சு அவனை எதுவுமே பண்ணாத அப்படிங்கிறாங்க. பிட்டோ, நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? நீ இந்த மாதிரி பேசினா பார்த்ததில்லையே அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நான் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. பட் இருந்தாலுமே என்னோட கடமை அதை நான் செஞ்சுதாகணும் அப்படிங்கிறாங்க. நீ அந்த பொண்ணுக்கோசர கவலைப்படுறே அப்படின்னு ஷயபூஃப் கேட்கும்போது, நான் ராஜாவுக்காக கவலைப்படுறேன்டா. கிங்குக்காக தான் நான் இந்த இடத்துல கவலைப்பட்டு இருக்கிறேன். ஸோ நீயுமே கிங்குக்காக கவலைப்படு. ஸோ இது எல்லாமே கிங்குக்காக தான். அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நீ அந்த பையன் உனக்கு உதவி பண்ணுறா நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஷயபூஃப் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கிலோ அவன் பாடிக்கு சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இருக்கிறான். சரி, நீ வேணா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா போய் ஹெல்ப் பண்ணிக்கிறா. நான் இங்கே இந்த இடத்துல கானை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். நிஜமாலுமே நீ கானை பார்த்துக்குவியாடா? உன்னால் ஓகேவா அப்படிங்கிறாங்க. இல்லை, ஏன்னா கான் இந்த இடத்துல அவனே அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் சொல்லணும்னு நினச்சியா? ஏற்கனவே இருக்க என்கிட்ட ஒரு தூண்டுகோலை கைட் அப்படின்னு ஒரு பேர். அந்த பேர் வச்சுக்கிட்டே நான் அவனை எப்படி சமாளிச்சிருவேன். அதனால் அவன் என் கண்ட்ரோலில் தரப்பா, நீங்கிறது கிளம்புற அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்கு அப்போ கான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த? ஆனால் அதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அது நீயும் சொல்ல விரும்பலை, நானுமே கேட்க விரும்பலை. நானும் அதை கேட்கக்கூடாது. அதனால் நானுமே இங்கேருந்து கிளம்புறேன். சரி, 2 பேருமே பார்த்து இருந்துக்குங்கடா அப்படின்னு வெளியேறி இங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம கானை பார்த்துட்டு, நீ அந்த பொண்ணை காப்பாற்றுற நோக்கத்தில் ஏதாவது இருக்கிறியா அப்படின்னு ஷயபூஃப் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்காக மூடிட்டு இருங்க அப்படின்னு கான் ரொம்பவே டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னது, ஒழுங்காக மூடிட்டு இருங்களா? சரி, நீ ரொம்பவே பேசுகிறையாட்டு இருக்குது அப்படின்னு ஷயபூஃப் ரொம்பவே கோவமாக இருக்கிறான். பட் அதே சமயத்தில் காற்று இவங்களுக்கு எதிர்ப்பக்கம் அடிக்கிறதுனால, சரி அப்படின்னா நான் இங்கிருந்து கிளம்புறப்பா, நீ தான் அவங்க கூட சண்டை போடுறீல்ல, எனக்கு அந்த இடத்துல பார்த்துக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஷயபூஃப் திரும்புகிறான். இங்கேருந்து ஒரு அடி அசைஞ்சினா நான் உன்னை கொண்டு போட்டுருவேன், மரியாதை இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னத்துக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஷயபூஃப் கேட்கும்போது, ஏன்னா நீ உன்னோட அந்த விங்ஸை வச்சுக்கிட்டு மற்றவங்கள மயக்கமடைய வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும்டா உன்னோட பிளானிங்கெல்லாம். அதனால் நீ இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நான் இதே இடத்துலேருந்து உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீ இதே இடத்துல இருந்தால் நான் உன்னை இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்க முடியும். தப்பி தவறி இந்த இடத்துல இருந்து கால் எடுத்து வச்ச உன்னை நான் இதே செகண்டில் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம பிட்டோவுமே அப்படி ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. பிட்டோ, எதுக்காக நீ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிற? நீ இந்த மாதிரி உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஷயபூஃப். சரி, நீ சொன்ன மாதிரி நானும் இதே இடத்துலயே இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் டீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுல்ல அப்படின்னு ஷயபூஃப்மே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறக்க ஒத்துக்கிட்டான். அண்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம கானை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீ நைஸாக எனக்காக ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடு, அதுக்கப்புறம் நான் இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கானுக்கே தெரியாமல் 2 பேருமே டெலிபதி மூலமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் இவங்க 2 பேருமே டெலிபதி மூலமாக பேசலை, இவங்க ஜாடையிலேயே பேசிக்கிறாங்க. அப்படியா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதரா, அப்படி பண்ணினா இவன் நம்ம குமுகியை கொண்டு போட்டுருவா அப்படின்னு நெஃபர்பிட்டோ பயந்துக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் இங்கே யூபை இதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போன எபிசோட்லேயே தன்னோட அளவுக்கு அதிகமான ஒரு கோவத்தை பார்த்தீங்கன்னா அவன் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுனால தான் இவனுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் சக்தி கிடச்சிருக்குது. ஸோ அந்த கோவத்தை இன்னும் கொஞ்சம் நான் கட்டுப்படுத்தினா போதும். அதனால் நான் இன்னும் நான் கோவப்படணும், இன்னும் நான் அதிகமாக கோவப்படணும், என்னை ரொம்பவே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் வாலண்டியராக பார்த்தீங்கன்னா கோவப்படுறான் பாருங்க. பட் அவன் கோவப்படுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பை விட்டு வெளியே போகாமல், அதாவது அந்த வெடி மருந்தை மாறாமல் இவன் அவனையே பார்த்தீங்கன்னா அந்த பவரை உடம்புக்குள்ளே சேமித்து வைக்கிறான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சேமித்து வைக்கிறதுனால தன்னோட உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் உண்டாகுது. அண்ட் அந்த மாற்றங்களில் வித்தியாசமான ஃபீலிங்ஸ் எல்லாமே வருது. அவன் அமைதியோடு சேர்த்து கோவத்தையுமே உள்வாங்கிறதுனால அது ஆக்ரோஷமாக மாறி அவனோட உடம்பு அந்த சக்தியை ஏற்றுக்கிட்டு அது வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்போ வாங்கடா ஒண்டி கொண்டு, நான் இப்போ என்ன வேணாலும் உங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவன் ஒரு மாதிரியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி எல்லாருமே துரத்திக்கிட்டு இருக்கிறான். முறையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காப்புல. அதே சமயத்தில் முறையில் வயிற்றே கட் பண்ணிடுறான் பாருங்க. ஆனால் அது வந்து புகை. ஓ, ஸ்மோக்கை பயன்படுத்துறீங்களா? சரி, பயன்படுத்துங்க. நீங்களே எவ்வளோ நேரம் இருந்தால் அதே பவரை பயன்படுத்துறீங்கன்னு நானும் பார்க்குறேனே அப்படின்னு யூபி அந்த இடத்துல டென்ஷனாக இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா ஸ்மோக் பர்ப்புலையுமே பார்த்தீங்கன்னா அவன் போட்டு தொப்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு நக்கல் ஷேப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இங்கே ஏபிஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 மட்டும் வந்துருச்சு. ஸோ 60,000க்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. குறைஞ்சது ஒரு 4 லட்சம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம யூபியோட கதை இதே இடத்துல முடிஞ்சிடும். ஸோ மொராலுமே பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் அதுவுமே ஒரு புகை தான். என்னது, இந்த இடத்துல இருக்கிற எல்லா பப்பட்டுமே காணாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா எனக்கிட்ட மீதி இருக்கிறது இன்னும் ஒரு 10 பப்பெட் தான் அப்படின்னு இந்த இடத்துல முறையில் ஒழிஞ்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அதையுமே யூபிஐ வந்து பார்த்துட்றான். இல்லை, என்னால் இதுக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்க முடியுமா தெரியல. ஏன்னா
என்னோட பப்பட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கிக்கிட்டு இருக்குது. பட் என்னோட பப்பட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது என்னால் தான். எனக்குமே அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொராலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக வரப்பல. இன்னொரு பக்கம் யூபை ரொம்பவே அதிக கோவத்தோட அவன் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வெறியில் இருக்கிறான். ஸோ மொராலுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. அவனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறாப்புல. இன்னும் ஒரு 5 பப்பட் தான் பாக்கி இருக்குது. அந்த 5 பப்பட்டுமே பார்த்தீங்கன்னா உயிருக்காக போராடிட்டு இருக்குது. அதாவது அவன் குடுக்குற ஆர்டர் படி தான் இந்த இடத்துல பப்பட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அண்ட் அந்த 5 பப்பையுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போய் போட்டு தள்ளிட்டான். 5 பப்பட்டையுமே கண்ட்ரோல் பண்ண டைமிங்கில இவரோட எனர்ஜி கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்குது. அதனால இவரு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாப்ல. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாப்ல. இதுக்கு மேல என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா என்னோட பப்பட் எல்லாமே ஒவ்வொன்னா அவன் போட்டு தள்ளிட்டான். அண்ட் என்னோட பப்பட்ஸ நான் கண்ட்ரோல் பண்ற டைமிங்கில என் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிட்டே இருக்குது அப்படின்னு மொரால் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். கடைசி ஒரு பப்பட் இருக்கும்போது போட்டு தள்ளிட்டான் பாருங்க. அடுத்ததா இப்போ ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது. அது நம்ம மொரால் தான். ஸோ மொராலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போய்க்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகுது அப்படின்னு ஏபிஆருமே பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் உன்னை கொல்றதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை கோவப்பட வச்சிருக்கிறீங்க. அப்பேற்பட்ட கோவம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருக்குது. நான் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா ஆயிருக்கிறேன். நான் உங்களை மதிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னை இந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு இருந்திருக்கிறீங்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்குது. பட் அதுக்காக நான் உங்களை உயிரோட விட முடியாதுல்ல அப்படின்னு யூபை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்னோட சாவு இதுதானா? நான் எல்லாரையுமே மன்னிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் என்னோட மிஷனை விட்டு நான் தப்பிச்சு போகிறதா இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் என் உயிரை விடுறதுக்குமே தயாராக இருக்கிறேன். இவன் இந்த இடத்துல என் உயிரை எடுத்தாலுமே பரவாயில்ல. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை கைவிட்டுட்டு நான் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாருமே இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டு அப்புறம் கணக்கில் நினச்சி பார்த்துக்கிட்டு மொரால் இந்த இடத்துல சாகிறதுக்கு தயாராக இருக்கல்ல. அப்படி தாண்டாவா என்னை வந்து வெட்டு அப்படின்னு இந்த இடத்துல மொராலுமே தயாராக இருக்கிறாப்ல. இன்னொரு பக்கம் யூபையுமே பார்த்தீங்கன்னா அவன் நம்ம மொராலை கொல்றதுக்கு கத்தி அப்படியே அவன் கையை ஓங்குறான் பாருங்க. அடுத்த செகண்டு கத்தி டப்புன்னு நம்ம மொராலை குத்துது. ஆனால் அந்த இடத்துல மொரால் டப்புன்னு காணாமல் போயிடுறாப்ல. என்னடா இது எங்கடா போனா? அவன் இங்கே தான் இருந்தா, அதுக்குள்ளே எப்படி காணாமல் போனா அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. பட் அவனோட கத்தியில் ரத்தக்கரை இருக்குது. ஸோ அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட தானே இருந்தா. பட் அவன் திடீர்னு எப்படி காணாமல் போனா அப்படின்னா அவங்களில் எவனோ ஒருத்தன் இந்த இடத்துல தான் இருப்பானாட்டு இருக்குது. மேபி இவன் டிரான்ஸ்போர்ட் ஆகிறது, அதாவது டெலிபோர்ட் ஆகிற பவர் இருந்திருக்குதாட்டு இருக்குது. இல்லைன்னா டெலிபோர்ட் ஆகிற பவர் இருந்தால் இவன் முன்னாடியே ஏன் டெலிபோர்ட் ஆகலை? இத்தனை அடி விழுந்ததுக்கப்புறம் ஏன் டெலிபோர்ட் ஆகலை? ஏன்னா அவனுக்கு டீமில் இன்னொருத்தங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவன் வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனோட டீமில் இருக்கிற இன்னொருத்தன் எவனாவது வந்து இந்த மாதிரி உருமாறக்கூடிய பவரோட வந்து இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் இருந்தாலுமே அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு நான் ஒரு ஃபேட்டல் டேமேஜ் கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே அவன் ரொம்பவே அசையணும்னாலுமே இன்னொருத்த உதவி பண்ணால் தான் முடியும். ஸோ அவன் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் எங்கேயாவது போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் உத்து பார்த்தது தெரியுது நம்ம மெலியோரியம் தான் அவனோட காடா கம்ப்ளைண்ட்ஸ் பவர் மூலமாக இந்த இடத்துல நம்ம மொராலை காப்பாற்றிட்டு போய்கிட்டு இருக்கிறான். பட் அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம மொராலுக்கு தான் அதிகப்படியான டேமேஜ் ஆகிருக்கும்ல. அவனோட ரத்தம் எல்லாமே கீழே சொட்டிக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் காடா கம்ப்ளைண்ட்ஸ் பவர்லேருந்து அது வெளியே வரதுனால ரத்தமும் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய வருது. ஸோ அதனால் அவன் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ரத்த கீழே சிந்துறது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். பட் இவனு எவ்வளோ நேரம் தான் மூச்சு பிடிப்பான்? இவனுக்குமே லிமிட் தாண்டிச்சு. சரி இப்போ எல்லாருமே சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கணக்கில் அந்த இடத்துல வந்துட்டான். ஏய் இங்கே பாரு, நான் கூட சண்டை போடலாம் முடிவு பண்ணிட்டு அப்படின்னு கணக்கில் வெளியே வரான். கணக்கில் என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற? இந்த மாதிரி சமயத்தில் நீ போய் ஒளிஞ்சிருக்கணும்ல. அந்த ஏபிஆர் உன்னதே அவனை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி, தயவு செஞ்சு நீ உள்ளே போயிரு அப்படின்னு இந்த இடத்துல மெலியறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீ என்ன பண்ணுவியோ எனக்கெல்லாம் தெரியாது. தயவு செஞ்சு என் மாஸ்டர் விட்டுடு, என்ன வேணால் எடுத்துக்க. நான் உன் கூட சேர்ந்து சண்டை போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே நான் உன்னை பயந்து ஓடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஒன்று இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டு சாகணும், இல்லைனா எப்படியாவது நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கணும். எனக்கு அதே ஒரு தான் குறிக்கோள். நான் இனிமேட்டெல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்க மாட்டேன்டா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படின்னா நீ என் கூட சண்டை போடணுமா? அதுக்கு முதல் விஷயம் நீ இந்த கரும்பு இருக்குது பார்த்தியா, அதை எடுத்து விடு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஏபிஆருமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3,70,000 மட்டும் வந்துருச்சு. ஸோ இவங்க அடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் பாயிண்ட் இருக்குது. அண்ட் இவனுமே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். அதாவது இந்த ஏபிஆர் எடுத்து விடு, நான் வேணா உங்க கூட சண்டை போட வரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட மாஸ்டர் நான் இங்கே உயிரோட விடுறேன் அப்படின்னு. அண்ட் இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு ஏபிஆரை மட்டும் எடுத்துகிட்டு யூபிஐ சத்தியமாலுமே சமாளிக்க முடியாது அப்படின்னு. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணிடாதரா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம மொரல் கத்தும் போது மொரல் கத்துறது யாருக்குமே தெரியாதுல்ல. அண்ட் இந்த இடத்துல அவனுக்கு இந்த மெசேஜ் நக்கலுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம மேலியோரியும் பார்த்தீங்கன்னா மொரால் இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு மொரால் கத்திக்கிட்டே இருக்கிறான். பட் இன்னொரு பக்கம் நம்ம நக்கலுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இவ்வளவு நேரம் அவங்க கஷ்டப்பட்டது, அதாவது தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் போட இருக்கிறாங்க. 10 செகண்டுக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்குது, தொடர்ந்து 1/2 மணி நேரம் மட்டும் போராடிட்டு இருந்து இப்போ இவங்களோட ஒரே குறிக்கோள் அந்த ஏபிஆர் மட்டும்தான். தயவு செஞ்சு அந்த ஏபிஆரை மட்டும் நிறுத்திடாதரா அப்படின்னு சொல்லிட்டு மெலியோர நேரத்தில் தடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறா. பட் அதே செகண்டில் ஏபிஆர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு செதறுது. ஸோ இப்போ அந்த ஏபிஆருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது அது வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு.
எதுக்காக வெயிட் பண்ண? ஏன்னா இவன சமாளிக்கிறதுக்கு இதுதான்டா ஒரே வழி. நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுடா நக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலியேறியும் அப்புறம் மொரால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சோகமடைகிறாங்க. ஏன்னா நம்ம நக்கல் அப்படிங்கிறவன் ரொம்பவே இரக்க குணம் படைச்சவன்ல. ஸோ அதனால தான் மாஸ்டர் உயிரோட விடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஆருமே எடுத்து விட்டுட்டான். நீ சொன்ன மாரி நான் ஏபிஆர் எடுத்து விட்டுட்டேன்ல. இப்ப என் மாஸ்டர உயிரோட விட்டுட்டு என் கூட இப்ப சண்டை போட வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நக்கல் அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல அவன் சண்டை போடாம தாண்டி போய்க்கிட்டு இருக்கிறான். "டேய் எங்க போயிட்டு இருக்கிற? நீ என் கூட சண்டை போடணும்னு தானே சொன்ன. இப்ப என்ன தாண்டி போய்க்கிட்டு இருக்கிற" அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி நான் உன் கூட சண்டை போடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாருமே சக்தி வாய்ந்தவங்க தான். பட் என் அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் கிடையாது. நீ என் கூட சண்டை போடணும்னா, நீ என் அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் ஆனதுக்கப்புறம் என்ன கூப்பிடு. நான் கண்டிப்பா உன்கிட்ட வரேன். ஸோ நீயும் நானும் சேர்ந்து 1 vs 1 பேட்டில் போடுவோம். அதில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நான் உங்களோட எஃபோர்ட்ஸ் எல்லாமே வீணாக்க விரும்பல. அதனால நீங்க எல்லாருமே உங்க உயிர் பொழைச்சு போயிருங்க அப்படின்னு யூபை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல யூபையோட மெயின் டார்கெட்டே கிங்க காப்பாத்தணும் தானே தவிர, அவன் இவங்கள கொல்லணும் அப்படின்னு இல்ல. ஸோ இவங்க கிங்குக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தான் இந்த இடத்துல கொல்லுவான். பட் இவங்க இந்த இடத்துலயே வீக்கா இருக்கிறாங்க. இவங்கள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இந்த இடத்துல யூபை சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போற மாரி இருக்குது. இன்னொரு பக்கம் நக்கல் மெலியரியோக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. என்னது எங்கள விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் உங்கள விட்டுட்டு போறேன். நீ எப்ப சண்டை போடணும்னாலுமே என்ன கூப்பிடு. நான் கண்டிப்பா உங்க கூட 1 vs 1 பேட்டில் போட வரேன். நான் இப்ப எங்க கிங்க காப்பாத்த போறேன் அப்படின்னு அவனுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிறான். பட் அவன் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே தனக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட கியூரியாசிட்டி. ஏன்னா இவன் இந்த அளவுக்கு ஒரு மிருகமா மாறதுக்கு காரணமே நம்ம நக்கலு, மொராலு அப்புறம் அவங்க எல்லாருமே தான். ஏன்னா அவங்கள இந்த அளவுக்கு ஒரு கோவத்த வர வச்சு அவன இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கிறாங்க. பட் அந்த கோவத்த காட்டுறதுக்கு இவங்க தான் சரியான ஆளுன்னு நம்ம யூபை நினச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அது சரியான காரணமே இல்ல. ஏன்னா இவங்களுக்கு மேல இவனால கோவம் செலுத்த முடியல. அது ஏன்னு இவனுக்குமே ரீசன் தெரியல. இந்த கோவத்த காட்டுறதுக்கு வேற யாராவது இருப்பாங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கிங்க தேடுறதுக்காக அவன் போய்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம நக்கலுமே இந்த இடத்துல தோத்துட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இந்த இடத்துல 1 vs 1 சண்டை போடுறதுக்கு கூப்பிட்ட அவனுமே இங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சரி இப்ப என்ன பண்றது? மாஸ்டர் தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு மெலியோரி அந்த இடத்துல கத்தும்போது, இவனுமே அந்த இடத்துல மொரால காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கிறான். நம்ம மொரால் இந்த இடத்துல நக்கல தள்ளி விட்டுட்டு, "எதுக்காக இந்த மாரி பண்ணுன? நான் அந்த ஏபிஆர் எடுக்க வேணாம்னு சொன்னேன்ல. நீ என்ன ஒண்ணும் பாத்துக்க வேணாம். நீ முதல்ல இங்க இருக்கிறவங்கள போய் பாத்துக்க. ஏன்னா இந்த இடத்துல நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன். ஆனா இந்த இடத்துல உதவி செய்ய வேண்டிய நெறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு போய் அவங்கள காப்பாத்து. அவன் கூட எப்ப வேணா சண்டை போடல வரலான்னு சொன்னான்ல. நீ இப்பவே போய் அவங்க கூட சண்டை போடு" அப்படின்னு சொல்லிட்டு மொரால் சொல்றாப்ல. "என்னால முடியாது மாஸ்டர்" அப்படின்னு இங்க நம்ம நக்குல் சொல்றான். "ஏன்டா முடியாது?" அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கும்போது, அவன் ரொம்பவே இரக்கமானவன் மாஸ்டர். ஏன்னா அவன் நம்மளோட எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே மதிச்சு நமக்காக ஒரு டைம் குடுத்துருக்கா பார்த்தீங்களா? அதுதான் மாஸ்டர் அவனோட இரக்கமான குணம் அப்படின்னு நக்குல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் நான் அவன கொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. நீ என்னதான் அவன பாவமா பார்த்தினாலுமே கிங்கு மத்தவங்கள கொல்லணும் அப்படின்னு ஆர்டர் குடுக்கும்போது, அவனுமே ஒரு மிருகமா மாறிருவான்டா அப்படின்னு குணோவ் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். பட் அவன் ரொம்பவே ஒரு வயசான தோற்றத்துல வந்துகிட்டு இருக்கிறான். இவனுக்கு எல்லாரையுமே பார்த்தானே செம ஷாக்கிங்கா இருக்குது. என்னடா அது நம்ம குனோவா அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல டெலிபோர்டேஷன் மூலமா நான் இந்த இடத்துல மொரால பார்த்துக்கிறேன். ஷூட்டுமே அந்த இடத்துல தான் பத்திரமா இருக்கிறான். யூபிஐ தடுக்க முடியாம போச்சு அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா கேப்டன் நெட்டரோ அப்புறம் கிங் 2 பேருமே சேர்ந்து அவங்க தொட முடியாத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ 2 பேருமே அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னதான் ஆனாலுமே சரி ஷயாபூஃப், யூபிஐ அவங்க 2 பேருத்தாலையுமே கண்டே பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல அவங்க ரொம்பவே தூரமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நான் மொரால கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்க அங்க வரப்போறது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்ல நாங்க அங்க வரல. எங்களுக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதனால நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு கணக்கில் அமுச்சு விடுறாப்ல. நீங்க ரொம்பவே தைரியமானவங்கடா என்ன விட. எல்லாருமே நல்லா தான் நடக்கும். பயப்படாதீங்க அப்படின்னு இந்த இடத்துல நோ சொல்லி போயிட்டாப்ல. சரி இப்ப நாம என்னடா பண்றது? போய் நம்ம யூபை தடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த இடத்துல ராயல் கார்ட்ஸ்ன்னு அவன் மட்டும் தான் இருக்கானா? இன்னும் மீதி பேர் இருக்கிறாங்கல்ல. அதனால எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது. வா வந்து மேலே ஏறி உட்காரு அப்படின்னு கணக்கில் சொல்றான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.